ஆறாம் வகுப்பு துன்பம் வெல்லும் கல்வி. நூல்வெளி. எளிமையான தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தினவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் திரையிசை பாடல்கள் மூலமாக உழைப்பாளர்களினுடைய உயர்வை போற்றியிருக்கிறாரு. மக்கள் கவிஞர் அப்படின்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம கல்வி கற்றுக்கிட்டா மட்டும் பத்தாது, நம்ம கற்றதுபடி நம்மளோட வாழ்க்கையில் நடந்தால் மட்டும்தான் அந்த கல்வியினுடைய அழகை நம்ம பெற முடியும். கல்வி அப்படிங்கிறது அறிவை வளர்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளை பண்படுத்தவும் செய்யும். நம்ம எவ்வளவுதான் கல்வி கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லை அப்படின்னா அந்த கல்வியினால் நமக்கு எந்த விதமான பயனுமே இல்லாமல் போயிடும். அப்படி பண்பட்ட மனிதர்கள் தான் புகழோட பல்லாண்டு வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால நம்ம படிப்போம், பண்போட நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும், வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. பாடலின் பொருள்: நாம் நல்ல நூல்களை கற்றுக்கிறதோட மட்டும் இருந்துடக்கூடாது, நம்ம கற்றுக்கிறதோட பயனையும் மறந்துடக்கூடாது. நாட்டோட நெறி தவறி நடந்துடக்கூடாது. நல்லவர்கள்லாம் குறை சொல்கிறபடி நம்ம வளரக்கூடாது. பெரியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறர்கிட்ட பழகும் முறையாலையும் பேசக்கூடிய முறையினாலையும் பண்பு நெறியில் நம்ம மாறக்கூடாது. மற்றவங்களோட உழைப்பை நம்பி நம்ம வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளோட நம்ம சேரக்கூடாது. துன்பத்தை போக்கக்கூடிய கல்வியை நம்ம கற்கணும். சோம்பலை நம்ம போக்கிடணும். மற்றவர்களோட வம்பு செய்கிற வழக்கத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம விட்டுறணும். வானத்தை தொடுற அளவுக்கு நம்மளோட அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். மேலான அறிஞர்கள் சொன்ன அறிவுரைகளை எல்லாம் பின்பற்றி அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டணும். அதன் மூலமாக வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமைகளையும் நம்ம பெறணும். நம்மளை பெற்றெடுத்த தாயினுடைய புகழையும் நம்மளோட தாய் நாட்டினுடைய புகழையும் அழியாத வகையில் நம்ம காப்பாற்றும்படி வாழ்ந்து காட்டணும். சொல்லும் பொருளும்: தூற்றும்படி இகழும்படி. மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள். மாற்றார் மற்றவர், நெறி வழி. வற்றாமல் அழியாமல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா.